எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 1. அதாவது பார்த்தீங்கன்னா TNUSRB SI எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 2025 வெளிவந்திருக்கிறது. அதாவது TNUSRB வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே அது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வெளியானது. உங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட் அறிவிக்கலை, ஆனால் எக்ஸாம் அப்ளிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இன்றைக்கிருந்து பார்த்தீங்கன்னா TNUSRB SI எக்ஸாமுக்கு தினந்தோறும் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் தாருங்க. அதே மாதிரி நீங்களும் நம்ம கொடுக்கக்கூடிய காணொளியை படித்து பயன்பெறுங்க. நீங்களும் தேர்ச்சி பெறுங்க. முதல் கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் வேண்டும். அடுத்து இரண்டாவது கேள்வி, இருபொருள் தருக. தலைனா முதன்மை, சிரம், இது ரெண்டுமே. அடுத்து இருபொருள் தருக. நிறை, சால்பு, எடை, சால்பு, எடை. அடுத்து அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி. அடுத்தது, பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. அடுத்து, பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவன திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அடுத்து 9வது கேள்வி பாருங்க, சொல்லும் பொருளும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது அழுவம் வங்கம்னா பெயர் திரிசொல். அடுத்து இயல்பினான் பயின்றால், இது வினை திரிசொல். அடுத்து அன்ன மான, இது இடை திரிசொல். அடுத்து கூர்களி. கூர்களி என்பது உரி திரிசொல். உரி திரிசொல். அடுத்தது 10வது கேள்வி பொறுத்துக. சொல்லும் பொருளும் ஆப்ஷன் டி. தீர்வன. தீர்வனனா நீங்குபவை. அடுத்து உவசமம் அடங்கி இருத்தல். அடங்கி இருத்தல். அடுத்து ஓர்தல். ஓர்தல்னா நல்லறிவு. அடுத்து திறத்தன. திறத்தன தன்மையுடையன. தன்மையுடையன. பதினொன்றாவது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான தொடர் ஆப்ஷன் பி. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அடுத்து 13வது கேள்வி, பொருத்தமான பன்மை விகுதி. இது முதல்ல பானா பாக்கள், ஈனா ஈக்கள், இது ரெண்டும் தான் கரெக்டு. இது ரெண்டும் சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, கலை சொல்லை தேர்ந்தெடு. ஆடிட்டர். ஆடிட்டர்னா
பட்டய கணக்கர், பட்டய கணக்கர். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா என கூறுக. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரி. காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து கூற்று காரணம். கூற்று பாருங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. சரி. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. சரி. கூற்று சரி, காரணம் சரி. 17வது கேள்வி. சரியான வினைமரபு. முடைனா அதாவது கூடை முடை, கூடை முடை. ஒளிமரபு மயில் அகவும், மயில் அகவும். சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை, ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்து அதே மாதிரி இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் கூட்டல் வேர், மரவேர். இந்த இம்முங்கிறது கெட்டு போய் இணைகிறது, மரவேர். அடுத்து நாட்டுப்புறம் கூட்டல் பாடல், நாட்டுப்புற பாடல் என்பதுதான் சரி. இது வந்து சேர்த்து எழுதுக. அடுத்து பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன், இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ ஆச்சரியக்குறி, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. அடுத்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும், கம்பல்சரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர்னா மயிலை, தஞ்சாவூருக்கு தஞ்சை. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து. ஒஞ்சி, ஒஞ்சினா ஒன்று, ஒன்று. அதாவது தெலுங்கில் ஒக்கட்டின்னு வரும், அப்போ அதுவும் ஒன்று தான். அப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அடுத்து உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. அதாவது கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரியே விடை சொல்கிறது, அதாவது அந்த விடை சொல்லாமல் வேறொரு இனமான விடை சொல்கிறது இனமொழி விடை. அடுத்து கலை சொற்களில் பொறுத்துக. டிசீஸ்னா நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜீன் மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 30வது கேள்வி, அதுவும் கலை சொற்கள். லீடர்ஷிப் தலைமை பண்பு, தலைமை பண்பு. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிய. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, பட்டது. இந்த மாதிரி இது மாதிரி வந்துச்சுன்னா இது செயப்பாட்டு வினைத்தொடர். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்து எழுதுக. தன்வினை தொடர் பதவியை விட்டு நீங்கினான், அவனை நீங்கிறது தன்வினை. அடுத்து அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். விடைக்கேற்ற வினா. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? உனக்கு கதை எழுத தெரியுமா, கவிதை எழுத தெரியும், அப்ப இனமொழி விடை. அடுத்து சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்டு தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில்
பூக்கள் மலர் அன்று, பூக்கும் மலர் அன்று. மல்லிகைங்கிறது குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான். மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகர வரிசைப்படி எழுதுக. இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக உறுதியாக வரும். இதுக்கு ஆக்கி தெரிஞ்சிருந்தா போதும். அப்போ முதல்ல உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். அடுத்து வேர் சொல்லுக்கு வினையாளனின் பெயர். தாக்கு வினையாளனின் பெயர் தந்தவன். அடுத்து பண் எனும் சொல்லுக்கு இணையற்ற சொல் பணி. மீதியெல்லாம் இசை, ஓசை, பாடல்லாம் இணையான சொல். பணிங்கிறது மட்டும்தான் இணையற்ற சொல். அடுத்து பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ மனம் வீசும். 3 சொல்லினா. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வனவியல், ஃபாரஸ்ட்ரி தான் சரியான ஒன்று. ஆந்தை அலரும் மரபு சொல். பொருந்தாத சொல் ஊழினா உலகம். மீதியெல்லாம் பாருங்க. கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம், ஆழினா கடல். இதெல்லாம் பொருந்திய சொற்கள். சில சமயம் இதே நேரடியாக கேட்டாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருந்தாத சொல் உரிச்சொல் அல்லாதது சில. நான் ஏற்கனவே அதாவது என்னென்னா சால, உரு, தவ, நனி, மா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் உரிச்சொற்கள். அடுத்து இடம் வகை அறிந்து பொருந்தா சொல் அவர். அருகுறை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். அருகுர்னா அருகில், அருகிலுக்கு எதிர்ச்சொல்லு தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதழ், நாளிதழ், உதடு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை, தன்மை. சரியான இணைப்பு சொல் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலினா அழகு, போலினா சாயல். அடுத்து அதே மாதிரி குறில் நெடில் மாற்றம் பெருனா பெரிய, பேருனா பெயர். சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை, பழக்குலை. அடுத்து சொல்லின் கூட்டுப்பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. அதாவது அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் என்பதுதான் பிழையற்ற தொடர். அதே மாதிரி தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். சொல்லும் பொருளும் பாருங்க. வித்துனா விதை, களைனா வேண்டாத செடி, ஈன பெற, நிலன் நிலம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 60வது கேள்வி. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். அடுத்து ஒரு ஓர், ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள்.
ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிந்து எழுதுக. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு எங்கு. அடுத்து உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. அடுத்து கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு கொம்பு. தவறான இணை நவீன இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் என்பது நவீன இலக்கியம் அல்ல, நாட்டுப்புறவியல் தான். மீதியெல்லாம் பாருங்க. செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். அடுத்து குறில் நெடில் வெள்ளம்னா இனிப்பு, இந்த வெள்ளம்னா ஓடும் நீர். அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் மாலை பூமாலை மாலை பொழுது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வடக்கிலிருந்து வீசும் காற்று என்ன காற்று? வாடை காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? நாயன்மார்கள் எத்தனை பேர்? கேள்வி கேட்கிறது. அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான், அதாவது வந்துட்டான் ஏற்கனவே, அப்போ இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாருங்கள் சுவாமி வாருங்கள். அடுத்து பேச்சு வழக்கு தொடர் இதா எழுப்புறேன் பேச்சு வழக்கு தொடர். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர், அதாவது யாழினி நிலாவிடம் கமா நாளை சென்னைக்கு போகலாம் மேற்கோள் குறி. இது ஆரம்பிச்சுக்கிறோம் முடிச்சுக்கிறோம் என்று கூறினால் புள்ளி. ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. அதே மாதிரி சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர் இதுக்கு ஆப்ஷன் ஏ. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமன் போன்றவை குறிப்பிடத்தக்கன. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் எரடு இரண்டு. அடுத்து வாலண்டியர் தன்னார்வலர், இதான் சரி. அடுத்து நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது இனமொழி விடை. இனமொழி விடை. அடுத்து நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. ஏவல் விடை. அடுத்து உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் உவமை பொருள், அதாவது தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது தான். அதே மாதிரி அடுத்த கேள்வி அதே மாதிரி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். நடுவூருள் நச்சு மரம்பழுத்தற்று திருக்குறள். இதுக்கு ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அடுத்து 82 அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருள் பொறுத்து கொள்ளுதல். அடுத்து 83 வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள். தன்வினை தன்வினை. விடைக்கேற்ற வினா அமைக்க, அதாவது 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். அப்போ யாரை உயர்திணை என்பர்? யாரை உயர்திணை என்பர்? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அந்நியர், அதாவது நா ரா அரிது, இரவலர் ஈதல். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, அதாவது அடங்கி, பணித்து கட்டளையிடுதல். அடுத்தது அகர வரிசையில் எழுதுக. தேனி, தையல், பூனை, மான். கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக.
ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். அடுத்து நட என்ற வேர் சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. நடந்தான். அடுத்து வேர் சொல்லின் வினையாளனின் பெயர். பொறு, பொறுத்தார். வேர் சொல்லின் தொழிற்பெயர். கொடு, கொடுத்தல். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல். சாந்தம்னா அமைதி, அமைதிக்கு எதிர்ச்சொல் கோபம். பீடு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. அடுத்து செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர், செம்மை கூட்டல் பயிர். பிரித்தெழுதுக. பிரித்து கூட்டல் எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கிராஃப்ட்ஸ்னா கைவினை பொருள்கள். அடுத்து வாட்ஸ்அப் புலனம், புலனம். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். இந்த சரியான ஒன்று. அடுத்து இந்த காணொளியோட கடைசி கேள்வி. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. இப்போ இது இதுவரைக்கும் நாம் பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 1. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பொருள் கூறுக, இருசொல் பொருள் தரும் தொடர், மரபு பிழை, சந்தி பிழையற்ற தொடர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலை சொற்கள், இதெல்லாம் அதிகமாக வந்துருச்சு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் வித்தியாசமான முறையில் கேள்விகள் இடம்பெறும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நம்ம கொடுக்குற டெஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸாமில் பழைய கொஸ்டின் பேப்பரை எடுத்து தான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன். படிக்கிறவங்க தினந்தோறும் படிங்க. தினந்தோறும் உங்களுக்கு வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம்.